வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 20 நாட்களாக இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதனுடன் கடுமையாக போராடி கொண்டிருந்த ஷிஹான் ஹுசைனி நேற்று இரவு காலமானார். ஷிஹான் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு துறைகளில் சிறந்துவினார். ஒரு பக்கம் கராத்தே வீரராக இருந்தார், கராத்தே பயிற்சியாளராக இருந்தார், அப்புறம் வில்வித்தை வீரர், வில்வித்தை பயிற்சியாளர், வில்வித்தை சங்கத்தின் செயலாளர், பல்வேறு பதவிகளை வகித்தார். ஒரு நடிகர், சிற்ப கலைஞர், ஓவியர்னு இன்னும் பல்வேறு கட்டங்கள் அவருடைய பயணம் நீண்டிருந்துச்சு. மிகவும் சுறுசுறுப்பான நபராக இருந்த ஷிஹான் ஹுசைனிக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு ஆசை. பல்வேறு நாடுகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் செய்தார். இந்த நியூ இயர் அன்னைக்கு கூட அவர் ஜார்ஜியாவில் இருந்தார். இந்த ஆண்டே பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யணும்னு அவர் திட்டமிட்டிருந்தார். இதுக்கு நடுவில் கடந்த 25 நாட்களுக்கு முன்னால் அவருக்கு தொடர் இருமல் ஏற்பட்டிருக்கு. அந்த தொடர் இருமலோட அப்பப்போ ரத்தமும் வந்திருக்கு. இதை தொடர்ந்து தான் அவர் சிகிச்சைக்காக சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கார். அந்த தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை பண்ண டாக்டர்கள் அவருக்கு இரத்த புற்றுநோய் இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. ஆனால் அங்கே தனக்கு விரைவாக சிகிச்சை கிடைக்கலையோ அப்படின்னு சந்தேகப்பட்ட ஷிஹான் ஹுசைனி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்ல விரும்பியிருக்கார். அதுக்காக முறையாக டிஸ்சார்ஜ் கூட ஆகாமல் டாக்டருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பிட்டு அந்த நர்ஸை தள்ளி விட்டுட்டு தான் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அட்மிட் ஆனதா நமக்கு கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருக்கார். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் அவருக்கு பரிசோதனைகள் செஞ்ச டாக்டர்கள் அவருக்கு வந்திருக்கிறது அப்ளாஸ்டிக் அனீமியா அப்படின்ற ஒரு மிக தீவிரமான இரத்த புற்றுநோய், அதான் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவர் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையிலேருந்து கைவிடப்பட்ட நிலையில் அப்போலோ புரோட்டான் மருத்துவமனையில் ஷிஹான் ஹுசைனி அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அப்படி அப்போலோ புரோட்டான் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அழைச்சி ஒரு சில விஷயங்கள் அவர் சொன்னார். என்னுடைய சிகிச்சையை பற்றியோ அவள் நிலையை பற்றியோ சொல்கிறதுக்காக நான் அவங்கள கூப்பிடல. அதுக்கு பதில் எனக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கைகளை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன், இதை தமிழக அரசுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்படி சொல்லி ஒரு சில கோரிக்கைகளை அவர் முன்வச்சார். அவர் முன்வச்ச முக்கியமான ஒரு கோரிக்கை தமிழக வில்வித்தை வீரர்களுக்கானது. தமிழக வில்வித்தை வீரர்கள் கடந்த பல ஆண்டுகளாக சென்னையில் இருக்கிற எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் பயிற்சி பெற்று வந்தாங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த மைதானத்துக்கு நடுவில் ஒரு சாலை போட போகிறதா தமிழக அரசு சொல்லி அந்த மைதானத்தை காலி பண்ணியிருக்காங்க. அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் கூட தனக்கு இந்த நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஷிஹான் ஹுசைன் நம்பினார். இதை தொடர்ந்து அந்த இடத்த மீட்கணும், அந்த இடத்த திரும்ப வில்வித்தை வீரர்கள் பயிற்சி தரத்துக்கு தமிழக அரசு ஒதுக்கணும்னு தன்னுடைய கடைசி கோரிக்கையாக, தன்னுடைய சாவு கோரிக்கையாக ஷிஹான் ஹுசைனி உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்லியிருந்தார். இந்த கோரிக்கையை நம்ம மூலமாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். அப்படி அந்த இடத்தை மீட்டு தர தாமதமாகும் பட்சத்தில் தன்னுடைய சீடர்கள் பயிற்சி பெறதுக்கு இன்னொரு மைதானத்தை ஒதுக்கி தரணும்னு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். என்னுடைய ஒரே கோரிக்கை, என்னுடைய சாவு கோரிக்கைம்பாங்க, அதாவது டெத் விஷ் அல்லது லாஸ்ட் விஷ் அப்படின்னு ஒன்று இருந்தால், நண்பர், இளைஞர், நம்முடைய தமிழ்நாட்டின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின், அவரை சந்திச்சிருக்கேன். அவருக்கு ஒரு காம்பவுண்ட் போவும் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் சமீபத்தில். இது வரைக்கும் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. நான் இது வரைக்கும் எஸ்டிஐடிட்டே போய் எனக்கு காசு கொடுக்கணும்னு கேட்டது கிடையாது. ஒரே ஒரு கோரிக்கை அவர்கிட்ட இருக்குது, என்னென்னா தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வாங்குறதா இருந்தால் நமக்கு வில்வித்தை பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு வேணும். எனக்கு அந்த முதல்வர் கொடுக்குறேன்னாங்க, ஆனால் அது வரவே இல்லை. அட்லீஸ்ட் நீங்களாவது வில்வித்தைக்கு உடனடியாக ஒரு கிரவுண்டு கொடுத்து எங்கள் மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு தயவு செஞ்சு கொடுங்க. அது கொடுக்குற வரைக்கும் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் அந்த ரோடு இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. அதை கேட்டுட்டு தான் எனக்கு இந்த மாதிரி ஷாக்காகி வந்ததோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த ஒர்க்கை இம்மீடியட்டாக நிப்பாட்டி, ஒன்று அது பக்கத்துலேயே ரோடு இருக்குது, அது அப்படியே ஒரு சுற்றி லைட்டாக சுற்றினாலும் அது எங்கள் பசங்களை ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க. இல்லை இந்த கிரவுண்டு கொடுக்குற வரைக்கும் அந்த இதை நிப்பாட்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க, காம்படிஷன்லாம் பண்ண விடுங்கிறது என்னோட ஒரே ஒரு கோரிக்கை. அடுத்த கோரிக்கை, அவருடைய கடைசி கோரிக்கை விஜய்க்கானது. அந்த கோரிக்கை என்னென்னா, தன்னுடைய சீடரான விஜய் தன்னை ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்கார். அதோட வில்வித்தைக்கு தேவையான உதவிகளை விஜய் செய்யணும்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அந்த கோரிக்கையை அவர் விஜய்க்கு வச்சு 2 வாரங்களுக்கு மேலாகியும் அவர் சாக போகிறது உறுதின்னு தெரிஞ்ச பிறகும் விஜய் அவருக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி விசாரிக்கல. இது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். விஜய்க்கு ஒரு கோரிக்கை, விஜய் இஸ் எ குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் மாதிரி ஒரு நல்ல வீரனும் இருக்க முடியாது. அவர் கையில் கார் எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க ட்ரிக்கானு. அவரே ப்ராக்டிஸ் பண்ணி நான் தானே இருந்து பண்ணி அவரை ட்ரெயின் பண்ணி. ஸோ விஜய்க்கு என்னோட ஒரே ஒரு கோரிக்கைனா என்னென்னா, தயவு செய்து என்னை பாருங்கள். நான் சில விஷயங்கள் அது நீங்கள் பிஸியாக இருந்தால் பார்க்காட்டே கூட பரவாயில்ல, வில்வித்தை பரப்பாக பாருங்கள். எங்கே இருந்தாலும் 4 வார்த்தை எல்லோரும் வில்வித்தை கற்றுக்கங்க நீங்கள் சொல்ல வச்சிங்கன்னா
அதே வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் வில்வித்தை நம்ம தமிழ்நாட்டில் பரப்பணும். அதுதான் என்னோட பெரிய ட்ரீம், கனவு. அதே மாதிரி ஆந்திர துணை முதல்வரான பவன் கல்யாணுக்கும் அவர் ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். தன்கிட்ட சீடராக இருந்த தன்னுடைய வீட்டில் சுமார் 1 ஆண்டு காலம் தங்கி இருந்து பயிற்சி பெற்ற, தன்னால் பவன் என்று பெயர் வைக்கப்பட்ட பவன் கல்யாண் தன்னோட வீட்டை வாங்கணும்னு தமிழக வில்வித்தை வீரர்களுக்காக அந்த மைதானம் திரும்ப கிடைக்க தமிழக அரசுக்கிட்ட அவர் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு பவன் கல்யாணுக்கு ஒரு கோரிக்கையை ஷிஹான் ஹுசைனி வச்சிருந்தார். அந்த கோரிக்கை நிறைவேறல. இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேறாத நிலையில் வில்வித்தை வீரர்களுக்கான போராட்டத்தை ஒரு பக்கமாக நடத்திட்டே இரத்த புற்றுநோயோட இன்னொரு பக்கம் போராடிட்டு இருந்தார் ஷிஹான் ஹுசைனி. மற்றவங்ககிட்ட கோரிக்கை விட்டதோடு இல்லாமல் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வில்வித்தைக்காக எழுதி வச்சிருக்கார் ஷிஹான் ஹுசைனி. மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச கடைசி விஷயம் இதுதான். அதோட தான் இறுதி போராட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோ என்னமோ வீட்டுக்கு வந்த ஷிஹான் ஹுசைனி தான் ஆசையாக வளர்த்த நாய், பறவைகள் எல்லாத்தையும் கொஞ்சிட்டு போயிருக்க. அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது 36 வருஷமாக நான் வாழ்ந்த வீடு இது, இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வரணுமேன்ற ஒரு வேண்டுதலோடு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி வருத்தமாக பதிவிட்ட போதிலும் புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தை மிக உற்சாகமாக மேற்கொண்டிருந்தார் ஷிஹான் ஹுசைனி. இதை பற்றி நம்மகிட்ட சொன்ன ஷிஹான் ஹுசைனி, எனக்கு ஹார்ட் அட்டாக்னா டக்குன்னு இறந்துருப்பேன், என்னால் செய்ய முடியாத வேலைகள் பலம் இருந்திருக்கும், ஆனால் இரத்த புற்றுநோய்ன்றது ஒரு வரம், எனக்கு கிடைச்ச ஒரு வரமாக நான் அதை நினைக்கிறேன், நான் அதை நேசிக்கிறேன். ஏன்னா இந்த நோயால் எனக்கு என்னுடைய கடைசி கால வேலைகளை செய்யறதுக்கு சில நேரம் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்தி கடைசி நாட்களில் என்னால் முடிஞ்ச பணிகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். தனக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறதா டாக்டர் சொன்னப்போ கூட அதுக்காக அழாத ஷிஹான் ஹுசைனி அவர்கிட்ட தேங்க்யூ சொல்லியிருக்கார். இந்த நோய்க்கு எதிரான போராட்டத்தை மிகவும் உற்சாகமாக மேற்கொண்டிருக்கார். ஒரு பக்கம் மருத்துவமனைக்கு வந்த தன்னுடைய சகோதரோட பாட்டு பாடினது, கிட்டார் வாசிக்கிறதுன்னு மிகவும் உற்சாகமான மனநிலையோட புற்றுநோய் எதிர்த்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் போராடிட்டு இருக்கார். மரணத்தை எதிர்கொள்வது எப்படின்றத பற்றின பல புத்தகங்களை அவர் இந்த காலகட்டத்தில் படிச்சிருக்கார். வில்வித்தை மற்றும் கராத்தே பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தன்னுடைய உருவச்சிலையை வழங்கணும் அப்படின்னு ஷிஹான் ஹுசைனி விரும்பியிருக்கார். இதனால் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய சீடர்கள் உதவியோட அவங்க கைத்தாங்களாக பிடிச்சி நிற்க அதுக்கும் போஸ் கொடுத்து சிலைக்கான வடிவத்தை அவர் கொடுத்திருக்கார். தான் இறந்து போன பிறகு தன் உடலை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஷிஹான் ஹுசைனி கடைசி ஆசை. ஏன்னா தான் இறந்த பிறகும் மற்ற மாணவர்கள் படிக்கிறதுக்காக தன்னுடைய உடல் ஒரு ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பியிருக்கார். இதற்கான ஏற்பாடுகளை டான்ஸ் மாஸ்டர் கலா செய்ய அவருடைய உடல் தானமாக வழங்கப்பட்டிருக்கு. அப்படி உடலை தானமாக கொடுத்த ஷிஹான் ஹுசைனி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கார். அது என்னன்னா, தன்னுடைய உடல்ல இருந்து இதயத்தை மட்டும் தனியாக எடுத்து பதப்படுத்தி வில்வித்தை மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை விட்டிருக்கார். இப்படி தான் கடைசி கட்டத்தில் என்னவெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருக்கார் ஷிஹான் ஹுசைனி. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு மிக முக்கியமான ஒரு சிகிச்சையை வழங்க டாக்டர்கள் முடிவெடுத்திருக்காங்க. இம்யூனோ சப்ரசிவ் தெரபி அப்படின்ற அந்த சிகிச்சை மிக மிக அபாயகரமான சிகிச்சை. அந்த சிகிச்சையோட சக்ஸஸ் ரேட் 50% தான். இதை பற்றியும் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஷிஹான் ஹுசைனி எழுதியிருந்தார். அதை பற்றி அதில் ஷிஹான் ஹுசைனி, இந்த சிகிச்சையில் நான் பிழைக்கிறதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்குது, இதில் பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இதனால் என்னுடைய கிட்னி பழுதாகலாம், லிவர் ஃபெயிலியர் ஆகலாம், கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், தற்காலிகமாக பார்வை இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு பல்வேறு பக்க விளைவுகளை பற்றி டாக்டர்கள் சொன்னாங்க. இதுக்காக எங்கிட்டையும் என்னுடைய சீடர்கள்கிட்டையும் முன் அனுமதியை வாங்கிட்டு தான் இந்த சிகிச்சையை தொடங்குறாங்க. எது வந்தாலும் ஏற்றுக்க தயார்ன்ற மனநிலையோட நான் அந்த சிகிச்சைக்கு போகிறேன் அப்படின்னு ஷிஹான் ஹுசைனி சொல்லியிருந்தார். இதைத் தொடர்ந்து அப்போலோ புரோட்டான் மருத்துவமனையில் இருக்கிற கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் ஷிஹான் ஹுசைனி சேர்க்கப்பட்டிருக்கார். கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் தீவிர சிகிச்சையில் இருந்தாலும் அவர் முகநூலில் உற்சாகமாகவே இருந்திருக்கார். தன்னுடைய சிகிச்சைகளை பற்றி அந்த செய்திகள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கார். அப்படி பார்க்கும்போது நம்முடைய வீடியோவையும் பார்த்துருக்கார். என்னுடைய உடல்நிலையை பற்றி தொடர்ந்து கரெக்டான செய்திகளை வாவ் தமிழா வழங்குதுன்னு நமக்கு பாராட்டு சான்றிதழையும் கொடுத்துருக்கார். வாவ் தமிழாவை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். அது நமக்கு பிடிச்ச மிகப்பெரிய பாக்கியம். இந்த சிகிச்சையின் போது அவருக்கு ஒரு நாளைக்கு 16 ஊசிகள் தேவைப்பட்டிருக்கு. அந்த 16 ஊசிகளும் மருந்துகளுடைய இதயத்துக்கு நேரடியாக செலுத்துகிற மாதிரியான ஊசிகள். ஒவ்வொரு ஊசியோட விலையும் தரா 16,000 ரூபாய் அப்படின்னு ஷிஹான் ஹுசைனி பதிவிட்டிருக்கார். இப்படி ஒரு நாளைக்கு 16 ஊசிகள் 16,000 ரூபாய் செலவில் போட்ட பிறகும் அவரால் இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியல. நேற்று இரவு அவர் காலமாகியிருக்கார். ஷிஹான் ஹுசைனி காலமானாலும் அவருடைய கனவு இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த கனவு இந்தியா ஒரு பதக்கத்தையாவது வில்வித்தையில் ஜெயிக்கணும் அப்படின்றது. எது எனக்கு சந்தோஷம் கொடுக்குது, எனக்கு சந்தோஷம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும். 3 ஸ்டூடெண்ட்ஸு, காம்னா, மஹிமா அண்ட் சஞ்சனா. சஞ்சனா சின்ன பொண்ணு, அவளுக்கு அவளுக்கு ஒரு ட்ரைனிங்கு சப்போர்ட்டு. இந்த 2 பேரும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க மெடல் வாங்க வைக்கணும். தமிழ்நாட்டுக்கு முதல் மெடல் வரணும் அண்ட் இந்தியாவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வரணும். அதுதான் என்னோட கனவு. மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பல்வேறு கோரிக்கைகளை விட்டார்.
ஒன்று துணை முதல்வர் கோரிக்கை விட்டுருக்காரு, இன்னொன்று விஜய்க்கு கோரிக்கை விட்டுருக்காரு, பவன் கல்யாணுக்கு கோரிக்கை விட்டுருக்காரு. ஆனால் அவங்க யாரும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினதா தெரியல. இன்ஃபேக்ட் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உசேனோட சிகிச்சைக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. வில்வித்தை வீரர்கள் பயிற்சி பெற மார்க்கெட் ஏற்பாடுகள் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தன்னை சந்திக்கலை அப்படின்ற வருத்தம் ஷிஹான் உசேனிக்கு கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. அதே மாதிரி விஜய் தன்னை சந்திக்கலைன்ற வருத்தமும் அவர் கடைசி வரை வந்திருக்கு. தன்னுடைய சீடராக தன்னோட ஓராண்டு காலம் இருந்த பவன் கல்யாண் வரல, தன்னுடைய கோரிக்கையை கேட்கலன்ற ஏக்கமும் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. அவங்களாம் அவருடைய கோரிக்கையை கேட்காம இருக்கலாம். ஆனால் அவருடைய கடைசி ஆசை அது இந்தியா ஒரு ஒலிம்பிக் பதக்கத்தையாவது வில்வித்தையில் ஜெயிக்கணும் அப்படின்றது. அந்த ஆசையை அவங்க சீடர்கள் நிறைவேற்றுவாங்கன்னு நம்புவோம். ஷிஹான் உசேனிக்கு ஒரு சல்யூட். வணக்கம்.